நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குதிரை மேலே வந்து முதல்ல காட்சி கொடுத்த வீதி ஆவணி வீதி. அது மூல நட்சத்திரத்தில் காட்சி கொடுத்தார். அதனால அந்த வீதியை ஆவணி மூல வீதின்னு ஆக்கிட்டார். ஆமாங்க, ஆடி வீதிக்கெல்லாம் ஆடி வீதி தான், சித்திரை வீதி தான், மாசி வீதி தான். இதுக்கு மட்டும் என்ன பேர்? ஆவணி மூல. நான் எப்போ இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? டேட் ஆஃப் பர்த்து தெரியும், டேட் ஆஃப் டெத்து ஆஃப்டர் டெத்து தானையா தெரியும். எனக்கு இப்போவே சொல்கிறேன், நான் என்னைக்கு இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். சார் 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 அது எப்படி சார்? எங்களுக்குன்னு சொல்லுங்க. நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள். யாரும் இதை சொல்றது இல்லை. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்தவர். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அழகா சொன்னார், இந்து மதத்தின் கோட்டை காவலர்கள் நாட்டு கோட்டை செட்டியார்கள். கடவுள் 5 தொழில் பண்றார். என்ன 5 தொழில்? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். திருவாசகம் ஞாபகம் வருதா? ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். என்னங்க நீங்க பணக்காரரா இருக்கிய, நான் ஏழையா இருக்கேன் கேட்டால் கடவுள் படைப்பு. ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் கடவுள் படைப்பாரை. ஆனால் அவர் கடவுளே இல்லை. அண்ணன் அறிவாளி, தம்பி முட்டாள், அப்படி படைச்சா அவர் கடவுளே இல்லை. ஏன் அப்படி? சைவ சித்தாந்தம் பதில் சொல்லிற்று. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேலை சிவபுரி சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு போகலாமா? காரைக்குடியிலேருந்து திருப்பத்தூருக்கு வரலாமா? எது தேவையில்லை? ரெண்டும் தேவையில்லை. புரியுதா புரியலையா? இன்னும் புரியலை. காரைக்குடியிலேருந்து திருப்பத்தூருக்கு போகிறதா இருந்தால் இப்படி போகணும். திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு வர்றதா இருந்தால் இப்படி வரணும். இன்னும் புரியலை. திருப்பத்தூரில் இருந்து காரைக்குடிக்கு போகிற போது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய 2 கோயில்கள் வரும். என்னென்ன? பிள்ளையார்பட்டி, வைரவங்கோயில். வைரவங்கோயில், பிள்ளையார்பட்டி. இப்படி வந்தா முதல்ல பிள்ளையார்பட்டி, அப்புறம் வைரவம்பட்டி. அதாவது காரைக்குடி டு திருப்பத்தூர். இப்படி வந்தா திருப்பத்தூர்லேருந்து வந்தால் முதல்ல
வைரவங்கோயில், அப்புறம் பிள்ளையார்பட்டி. நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய 9 குலதெய்வ கோயில்களில் ரோட்டு மேலே வசதியாக சௌரியமாக இருக்கிறது இந்த 2 கோயிலும். மற்ற கோயிலெல்லாம் அப்படி போகணும், இப்படி போகணும், உள்ளே போகணும், அது விசாரிக்கணும். சில கோயில் இருக்கிற இடமே தெரியாது. இந்த 2 அப்படி. 2 கோயில்லையும் மிக பெரியவர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். பிள்ளையார்பட்டி கோயில் தான் கோவிலூர் ஆண்டவர், மறக்காதீங்க. சா கணேசன் பிள்ளையார்பட்டி கோயில். கோவிலூர் மடத்தை உண்டாக்கிய கோவிலூர் ஆண்டவர் பிள்ளையார்பட்டி கோயில். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்தில் திருப்பணி அதிகம் பண்ணலை. அவங்க கோயில்களை கூட சின்னதாகத்தான் வச்சிருந்தாங்க. கோவிலூர் ஆண்டவர் திருப்பணி கோவிலூரில் ஆரம்பிச்சாரா, அப்புறம் நகரத்தார்கள் திருப்பணி உலகம் பூரா செய்தார்கள். பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள் மொத்தம் 276. அதில் 150 கோயில்களுக்கு மேல் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். சரி, இங்கே இப்போ இன்னைக்கு இப்படி வர்றோம், கோயிலுக்குள்ளே தானே போகணும். அதனால முதல்ல பிள்ளையார்பட்டி, அப்புறம் வைரவம்பட்டி, வைரவங்கோயில். மேலச்சிவபுரிக்கு புகழ் சேர்த்த பெருமகன் வாசுவ மாணிக்கனார், அவர் வைரவங்கோயில். மேலச்சிவபுரின்னு நினைச்சா 2 நினைப்பு வரும். ஒன்று சன்மார்க்க சபை, இன்னும் ஒன்று டாக்டர் வாசுவ மாணிக்கனார். 2க்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நன்றி யாருக்கு தெரியுமோ? பிள்ளையார்பட்டி கோயிலுக்கும் எரணி கோயிலுக்கும் தான் இன்னைக்கு நன்றி. ஏன்னா இந்த திருவிழாவை இன்னைக்கு நடத்துறது யாரு? 2 பிள்ளையார்பட்டி கோயிலும் எரணி கோயிலும். அவங்க 2 பேருக்கும் நம்ம ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்களே, அதனால பிள்ளையார்பட்டி கோயிலுக்கும் எரணி கோயிலுக்கும் பல்லாண்டு பாடி வணங்கி வாழ்த்தி, அந்த வாழ்த்த பூரா மொத்தமாக ஐயா ராமலிங்கம் அவர்களிடம் சேர்ப்பித்து இந்த பேச்சை இப்பொழுதுதான் தொடங்குகின்றேன். இதுவரைக்கும் முன்னுரை போட்டேன். நாகப்ப செட்டியார் என்னை மன்னிக்கணும். இதுவரைக்கும் பேசினது முன்னுரை. இதுவரைக்கும் பேசினது உப்புக்கு பேசினது. உப்புன்னா என்னம்மா? நன்றி, நன்றி. நான் காமர்ஸ் படித்தவன். ஐந்தொகையும் வியாபார கணக்கும் இங்கே அடுக்கடுக்காய் ஏடுகளும் வங்கி ரொக்கம் முன் செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் முத்தமிழை ஒருபோதும் படித்திடாதவன். என்னை கூப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்ற பொழுது ஒரு ஈஸி சேரில் ஒரு புண்ணியவான் சாய்ந்து கொண்டு, உனக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லு, உனக்கு எது பிடிக்கும்? நான் எனக்கு திருவாசகம் பிடிக்கும். அப்போ திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல்லு. அந்த பாட்டை சொல்ல சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பிகாம் ஃபஸ்ட் இயர், பிகாம் செகண்ட் இயர், பிகாம் தேர்ட் இயர் 1959 இருந்து 62 வரைக்கும் 3 வருஷம் மத்தியானம் சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் திருவாசகம் சொல்லி கொடுத்து 658 திருவாசகத்தில் 400 திருவாசகத்தை ஒப்பிக்க வைத்தவர் ஒரு புண்ணியவான். அவருக்கு நன்றி கடன். மேலச்சிவபுரியில் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும். அவருக்கு பெயர் பொய் சொல்லா மெய்யர் டாக்டர் வாசுவ மாணிக்கனார். அதனால மேலச்சிவபுரியில் கூப்பிட்டா எப்படியும் ஓடியாந்துடுவோம். இது குரு பீடம். அவர் சிரிக்கிறாரு. செட்டிநாட்டு டிவி எல்லாம் அவர் அவர் போட்ட பிச்சை. ஆமாம், ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். இன்னொன்று சொல்லணுமே, இந்த திருவிழாவுக்கு என்னம்மா பேர்? ஆவணி. இந்த ஆட்சியை பாருங்க, ஆவணி மூல திருவிழா. மதுரைக்கு போயிருக்கீங்களா? என்ன சார், நாங்கள் மதுரையில் தான் இருக்கிறோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கிய. இந்த உள்ளுக்க அந்த பெரிய மதில் சுவர் இருக்குல்ல, மதில் சுவருக்கு என்ன பேர்? மதில் சுவர் மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க.
மதில் சுவர் இருக்குல்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல, அந்த மதில் சுவருக்கு என்ன பேரு? மதிலுக்கு பேர் இருக்குமா? யாராவது மதிலுக்கு பேர் என்ன தெரியுமா? மயிலாப்பூர்ல சாமிக்கு என்ன பேரு? மதிலுக்கு பேரு கபாலி மதில். மதுரையில் மதிலுக்கு என்ன பேரு சார்? உங்களுக்கு யாரு சொன்னா? இங்கே ஒரு 94 வயசு தமிழ் உட்கார்ந்துருக்காரு, சொக்கலிங்கன் செட்டியார். உங்களுக்கு யாரு சொன்னா? மதில் சுவருக்கு கபாலி மதில்னு எங்கே இருக்கு கேட்பீங்களா இல்லையா? சொல்றேன். வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்களல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனேன் காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. திருஞான சம்பந்த சுவாமி பாட்டு. கபாலி நீள் கடிமதில், கபாலி மதில்னு பேர். ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்குறேன். கபாலி மதிலுக்கு முன்னால கோயிலுக்குள்ள 4 வீதி இருக்குல்ல, அமராவதி, புதூர், வைநாகரம், நாகப்ப செட்டியார், வெள்ளக்கல் தளம் போட்டாரே புண்ணியவான், அந்த தெருவுக்கு என்ன பேரு? ஆடி வீதி. ஆகா, பதில் பூரா இங்கிட்டுத்தான் வருது. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. பசியில் இருக்காங்களா? நீங்க வேற. இங்கேயும் இவங்களை அவங்க பேச விட மாட்டாங்க போல இருக்கு. என்னம்மா அந்த வீதிக்கு என்ன பேரு? ஏம்மா ஆடி வீதின்னு ஏன் பேரு? ஆடி திருவிழாவில் அங்கே ஒரு திருவாசகம் உட்கார்ந்துருக்கு. ஆடி திருவிழாவில் மீனாட்சி சுற்றி வர்றது அந்த வீதி, அதனால அந்த வீதிக்கு என்ன பேர்? ஆடி வீதி. வெரி குட், வெரி குட். சரி, கோபுரத்துக்கு வெளியில் வந்துட்டோம். அடுத்தாப்புல ஒரு வீதி இருக்கு. இப்போ எல்லாரும் காலையில் வாக்கிங் போகிறாங்க. அதுக்கு என்ன பேர்? சித்திர வீதி, சித்திரை வீதி. வெரி குட். சித்திர வீதியும் தாண்டியாச்சு. தாமரப்பு மாதிரி மதுரை நடுவில் இருக்கிற மொட்டு இருக்கு பாருங்க, அதுதான் மீனாட்சி கோயில். தாமரப்பூவில் இதழ் இருக்கும் பாருங்க, அதுதான் ஒவ்வொரு வீதி. உள்ளே இருக்கிற 4 வீதி ஆடி வீதி, அடுத்தாப்புல இருக்கிற 4 வீதி சித்திர வீதி, அடுத்தாப்புல இருக்கிற 4 வீதி. நீங்க ஜம்ப் பண்ணிட்டிய. போன பிறவியில ஆஞ்சநேயரா இருந்திருப்பிய. ஆவணி மூல வீதி, அது அப்புறம் ஆவணி மூல வீதி. ஆவணி மூல வீதிக்கு அப்புறம்தான் மாசி வீதி, மாரட்டு வீதி, வெளி வீதி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, உள்ளே இருக்கிற வீதிக்கு ஆடி வீதின்னு பேரு, அடுத்த வீதிக்கு சித்திர வீதின்னு பேரு, அடுத்த வீதிக்கு ஆவணி வீதின்னு தானே வரணும். அது என்ன ஆவணி மூல வீதி? நான் கேட்கிற கேள்வி, ஆவணி மூல திருவிழா நடக்குது, மற்றதுக்கெல்லாம் வேற பேர் வைக்கல, ஏன் ஆவணின்னு வைக்காம ஆவணி மூல திருவிழான்னு வச்சாங்க? மூலங்கிறத ஏன் சேர்த்தாங்க? தெரியணுமா இல்லையா? சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குதிரை மேலே வந்து முதல்ல காட்சி கொடுத்த வீதி ஆவணி வீதி. அது மூல நட்சத்திரத்தில் காட்சி கொடுத்தார். அதனால அந்த வீதியை ஆவணி மூல வீதின்னு ஆக்கிட்டார். ஆமாங்க, ஆடி வீதிக்கெல்லாம் ஆடி வீதி தான், சித்திரை வீதி தான், மாசி வீதி தான். இதுக்கு மட்டும் என்ன பேர்? ஆவணி மூல வீதி. மூல நட்சத்திரத்தன்னைக்குத்தான் சிவபெருமான் நரியை குதிரை பரியாக்கி எழுத்தாப்புல காட்சி கொடுத்தாரு மாணிக்க வாசக சுவாமிக்கு. அது என்னைக்கு? ஆவணி மாசம் மூல நட்சத்திரம். அது தெரிகிறதுக்காக அந்த திருவிழாவுக்கே என்ன பேரு? ஆவணி மூல திருவிழா. அதுக்கு பேரு ஆவணி மூல வீதி. இங்கே இந்த திருவிழா இந்த மேலச்சிவபுரிக்காரங்க, இதுக்கு என்ன பேரம்மா? ஆவணி மூல திருவிழா.
பாராட்டணும். இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய குலதெய்வ கோயில்கள் நமக்கு எத்தனை? 9. 9 கோயிலில் எந்த கோயில்லையாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்களா? பேரு மதுரை 9 கோயிலில் வராது. என் கேள்வி, என்னுடைய கேள்வி 9 கோயில் இருக்குல்ல, பிள்ளையார்பட்டி, வைரவம்பட்டி, இலுப்பக்குடி, மாத்தூர், இளையாத்தங்குடி, வேலங்குடி சொல்றீங்கல்ல, இந்த 9 கோயில்ல எந்த கோயில்லையாவது சுவாமிக்கு பேரு சொக்கலிங்கம், அம்பாளுக்கு பேரு மீனாட்சின்னு உண்டா? இல்லை. 9 கோயில்லையும் இல்லைம்மா, 9 கோயில்லையும் இல்லை. அதனால இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கவங்க ஊர்ல கோயிலை கட்டி 99% சொக்கலிங்கம் மீனாட்சி. தேவகோட்டையில் நகர சிவன் கோயில் சொக்கலிங்கம் மீனாட்சி, காரைக்குடியில் சொக்கலிங்கம் மீனாட்சி. பாருங்க, கீழச்சிவல்பட்டி மதுரை மாதிரி சொக்கலிங்கம் மீனாட்சி, மேலச்சிவபுரி சொக்கலிங்கம் மீனாட்சி, கோட்டையூர் சொக்கலிங்கம் மீனாட்சி. இப்படி எல்லா ஊர்லையும் சொக்கலிங்கத்துக்கு மீனாட்சிக்கும். ஏன்னா நகரத்தார்கள் இந்த மதுரை பெருமானுக்கு தங்களையே கொடுத்தவர்கள். மதுரை கோயிலில் பண்ண திருப்பணிகளில் நாயக்க மன்னர்கள் திருப்பணிக்கு சமமாக பெரிதாக செய்யப்பட்ட பிற்கால திருப்பணி யாரு பண்ணது தெரியுமா? நகரத்தார்கள். நாயக்க மன்னர்களுக்கு சமம். இந்த வடக்கு கோபுரம் இருக்கு பாருங்க, நம்ம விடுதிக்கு எய்த்தாப்பில், அது மொட்டை கோபுரமாக தான் கிடந்துச்சு. ஒரு குடும்பம் பிள்ளையார்பட்டி, அமராவதி புதூர், வைநாகரம், நாகப்ப செட்டியார், அவர் தம்பி வெங்கடாசலம் செட்டியார் 2 பேரும் 25 லட்சம் செலவழிச்சாங்க. எப்போ? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு 25 லட்சம் குப்பை. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு 50 ரூபா போட்டால் அவன் 50 ரூபா செத்து நமக்கு போட்டுறான். 50 ரூபாய்க்கு மதிப்பு கிடையாதுங்க. அந்த காலம் 1878 அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியாரும் அவர் தம்பி வெங்கடாசலம் செட்டியாரும் இணைந்து 25 லட்சம் ரூபாய் செலவழித்து மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கினார்கள். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் தங்கத்தில் குடம் பண்ணி கொடுத்தாங்க. தங்க குடம் 2 கிலோ 3 கிலோவுக்கு மேலே தேரும் அந்த காலம். தங்க குடம். சார் தங்க குடம் என்னாச்சு? என்ன ஆச்சு? இருக்கா இல்லையா? அதெல்லாம் முக்கியம். பின்னால இந்திரா காந்தி அம்மா தங்கம் கொடுத்தா பத்திரம் தர்றேன்னு சொன்னிச்சு. உடனே தங்க குடத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. பதிலுக்கு தங்க பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. பின்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கம் திருப்பி கொடுக்கணும் சொன்னபடி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த தங்கத்தை வாங்கி விஎன்சிடி சிதம்பரம் செட்டியார் அவர் பீரியடில் தங்க ரதம் ஆக்கிவிட்டார். இன்னைக்கு மீனாட்சி கோயிலில் தங்க ரதம் ஓடுதே, அது அமராவதி புதூர் வைநாகரன் செட்டியார் செஞ்சு கொடுத்த 2 தங்க குடங்களை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொன்று நல்ல கையை தட்டலாம். எங்க என்ன வைநாகரம் நாகப்ப செட்டியாருக்கு தட்டாத கை அது இருந்தா என்ன, ஒடிஞ்சா என்ன? நம்மளால முடியுமா? அந்த காலத்தில் 25 லட்சம். 4 ஆடி வீதி, முள்ளு குத்தும், கல்லு கிடக்கும். செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? 4 வீதிக்கும் வெள்ளக்கல் போட்டார். இன்னைக்கு வெள்ளக்கல் தளம். ஒரு நாய் மதில் சுவரில் சிறுநீர் கழிச்சுது.
வெளியில். நாகப்ப செட்டியார் பார்த்தார், நாய் சிறுநீர் கழிச்சதுன்னா குற்றம் நம்ம குற்றம். மதில் சுவருக்கு நாய் வர்றாப்புல நம்ம வச்சுவிட்டோம். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? கபாலி மதில் சுவர் 20 அடி, அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமும் அரசாங்கத்தில் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினார். அத்தனை பகுதியிலையும் அருமையான நந்தவனம் வச்சுவிட்டார். காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு மீதி. ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. சாமிக்கு காலை மலரும் பூக்கள் காலையில், மாலை மலரும் பூக்கள் மாலையில். செஞ்சது யாரு? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். கல்யாண மண்டபத்தை இழுத்து பெருசா கட்டினார். அது மட்டும் இல்லை, அவருக்கு அவர் மகன் ஒருத்தர் வந்தார். அப்பச்சி, இது நிறைய பண்ணியிருக்கிய, இந்த பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் ஒன்று இருக்கு. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்போ என்ன இருக்கு? காவிரி பூம்பட்டினம், இப்போ பூம்புகார். அங்கே ஒரு கோயில் இருக்கு, சுமாராக இருக்கு, திருப்பணி பண்ணலாமா? நாகப்ப செட்டியார் சொன்னார், நீ என்ன விரும்புறியோ செய். பிள்ளைக்கு பட்டினத்தார் கோயில் திருப்பணி பண்ணது யாரு? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். போதும். ஏன் சொன்னேன் தெரியுமா? பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார்கள் எல்லாம் அந்த காலரை அப்படி தூக்கி விட்டுக்கலாம்னா அதுக்கு பெரிய காரணம் அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் அவர் பண்ணின திருப்பணிக்கு சமமாக யாரும் செய்ய. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்தவர். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அழகா சொன்னார், இந்து மதத்தின் கோட்டை காவலர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இந்து மதத்தை காப்பாற்றியது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அமராவதி புதூர் வைநாகரம் குடும்பத்தார் தருமத்தை மரக்காலால் அளந்தவர்கள். மரக்கால் வச்சு அளந்தாங்களாம், நெல்லை இல்லை, தர்மத்தை. இதெல்லாம் பிள்ளையார்பட்டி எரணி கோயில் நகரத்தார்கள் திருவடிகளுக்கு சமர்ப்பணம். தலைப்பு என்ன தெரியுமா? ஆடவல்லான் அருளாட்சி. யாரு சார் ஆடவல்லான்? நடராஜா. இன்னைக்கு பூரா கொஞ்ச நேரம் நடராஜா கூட இருக்க போகிறோம். நம்ம கோயிலில் இத்தனை மூர்த்தங்கள் இருக்கா? இத்தனை மூர்த்தங்களிலும் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு தெரியாது, அதனால கேட்குறேன், சரியா? நடராஜா ஆடிக்கிட்டே இருக்காரா, ஆடாமல் நிற்கிறாரா? ஆடலைன்னா நம்ம பேச முடியாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, நிலை சக்தி, ஆடக்கூடிய சக்தி. நடராஜா ஆடிக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம கோயிலில் நடராஜாவை பார்க்குறோம். அங்கே நிற்கிறாரா, ஆடுறாரா? நிற்கிறாரு. நீங்கள் என்ன சார் ஆடுறாருங்கிறீங்க? ஆனால் ஆடுறாரு. நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம் எனக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 1942 எனக்கு அப்போ -1 வயசு. 1942 -1 வயசு. தேவகோட்டையில் ஒரு விழா நடக்குது, தமிழிசை விழா. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்து தமிழிசை விழா நடத்துகிறார். MS சுப்புலட்சுமி அம்மா 3 மணி நேரம் அத்தனை பாட்டும் தமிழ் பாட்டாக பாடுறாங்க. ஒரு பாட்டு கூட தெலுங்கு இல்லை, அத்தனையும் தமிழ் பாட்டு. 3 மணி நேரம் முடிச்சாச்சு. தமிழிசை பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்ப விழாவுக்கு டாக்டர் அழகப்ப செட்டியார் வந்தார். தெரியுமில்ல? அழகப்ப செட்டியார் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம் ஐயா.
எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த புண்ணியவான் தான் ஒரு காலேஜ் ஆரம்பித்து எங்களை எல்லாம் படிக்க வச்சார். அண்ணாமலை செட்டியார் சிதம்பரத்தில் கொண்ட கட்டி விட்டார். அது வன்னியர்களுக்கு வசதியாக போச்சு, நம்ம படிக்க முடியலை. ஆமாம், ஹாஸ்டல் எடுத்து தங்கணுமில்ல, முடியலை. அழகப்ப செட்டியார் வந்து விழாவில் உட்கார்ந்துட்டார். தமிழிசை விழா முடிவில் அழகப்ப செட்டியார் ஒரு பரிசு கொடுத்தார். அது என்ன பரிசு? இவ்வளவு பெரிய நடராஜா, ஐம்பொன் விக்கிரகம், பெரிய நடராஜா. அந்த நடராஜாவை கொண்டு போய் நடு இடத்துல வச்சாங்க. அண்ணாமலை செட்டியார் எந்திரிச்சார். நடராஜாவை அப்படி சுற்றி சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு அண்ணாமலை செட்டியார் பேசுகிறார். எந்த வருஷம்? அந்த ஆட்சி தான் கவனிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் யார் வர்றா, யார் போகிறா, ஒத்தையா வர்றாங்களா, ரெட்டையா வர்றாங்களா அப்படின்னு புத்தி மேயப்படாது. முழுக்க பேச்சில் தான் இருக்கணும். அம்மா, சோறு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்குற இடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சோறு 3 மணி நேரத்தில் மாறி போயிடும். அம்மா, நான் அப்படியே இருக்கேன், போகாட்டி மேற்கொண்டு டாக்டர்கிட்ட ஓடணும். அறிவு 7 ஜென்மத்துக்கும் விடாது. இன்னைக்கு ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த பிறவியிலையும் நினப்பில் வரும். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. சரி, நடராஜாவை கொடுத்தது யாரு? அழகப்ப செட்டியார். அதை பற்றி பேச போறது யாரு? ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். என்ன சொன்னார் தெரியுமா? கேள்விக்கு பதில் வரணும். ஆமாம், இல்லைன்னா பெஞ்சு மேலே ஏற்றிடுவோம். சரி, என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு முக்கியம் அது, அதுக்காக சொல்கிறேன். இந்த நடராஜாவை எல்லாரும் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தோம். நல்லா இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்கார். ஆமாம், இந்த நடராஜா ஆடிக்கிட்டு இருக்காரா, நிற்கிறாரா? எல்லாரும் நிற்கிறார். அப்படித்தானங்க, பின்ன என்ன விக்கிரகமாக ஆடும்? நிற்கிறார். அண்ணாமலை செட்டியார் சொன்னார், நல்லா பாருங்க, அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். என்னங்க அவர் நிற்கிறாரு? இல்லை, நல்லா பாருங்க, ஆடிக்கிட்டு இருக்கார். அழகப்ப செட்டியார் சிரிச்சுக்கிறார். புரியலையே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புலித்தோல், நடராஜா என்ன தோல் கட்டியிருப்பார்? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. புலித்தோல் தானே? சரி, புலி செத்து போன புலியா, உசுரோடு இருக்கிற புலியா? நான் பின்ன உசுரோடைய தோலை உரிப்பாங்க. நல்ல கேம்மா, அப்போத்தான் புரியும். அதுக்காகத்தான் இத்தனை கேள்வி கேட்குறேன். செத்துப்போன புலி, வெரி குட். செத்துப்போன புலிக்கு வால் தொங்குமா, வெறப்பா இருக்குமா? புலி வால் செத்து போச்சு, வெறப்பாவா இருக்கும், தொங்கிரும். இந்த நடராஜா புலித்தோலை கட்டி இருக்கார். புலித்தோல்ல வால் வெறப்பா இருக்கு. இருக்கலாமா? செத்து போன புலி தானே, வால் தொங்கணுமில்ல. வால் எப்படி வெறப்பா இருக்கும்? அண்ணாமலை செட்டியார் சொல்றார், புலித்தோலை கட்டிக்கிட்டு வேகமா சுத்துங்கோ. சுத்தினா என்ன ஆகும்? வால் கட்டிக்கிட்டு சுத்தி காட்ட முடியாது என்னால, கற்பனை தான் பண்ணலாம். எடுத்து வால் என்னாகும்? வேகமா சுத்தினா நேரம் வந்துடும்மா. இது தொங்குறது வேகமா சுத்தினா என்னாகும்? வெறப்பா வந்துடும். அப்போ நடராஜா கட்டி இருக்கிற புலித்தோலுக்கு வால் நேர இருக்கு அப்படின்னு காட்டுனா என்ன அர்த்தம்? நடராஜா சுத்திக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் வாலும் சுத்துது, அதனால தான் வாலும் வெறப்பா இருக்கு. நடராஜா சுத்துகிறார் அப்படின்னு போர்டு எழுதி போட்டா கூட புரியாது. புலித்தோல் வாளை தொங்க விடாம சிற்பி வெறப்பா வச்சதுனாலே நடராஜா
ஆடிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த சிற்பி காட்டி விட்டான். அழகப்பா எந்திரிச்சு அண்ணாமலை செட்டியாருக்கு கை கொடுத்து வாழ்த்தினார். இப்ப சொல்லுங்க, நடராஜா புலித்தோல் கட்டி இருக்காரு, அந்த வால் தொங்கலாமா வெறப்பா இருக்கணுமா? வெறப்பா இருந்தாத்தான் நடராஜா ஆடுகிறார்னு அர்த்தம். நான் 5 விஷயம் சொல்ல போறேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ 2வது விஷயம், டாக்டர் மு வரதராஜனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? டாக்டர் மூவா அவரை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. வைஸ் சான்சலராக இருந்தார், நிறைய நூல் எழுதினார், நாவல் எழுதினார், அருமையாக திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தாரு. டாக்டர் மு வரதராஜனார் அவர் எழுதுகிறார், சைவ சமயத்தில் உள்ள மூர்த்தங்கள் எல்லாவற்றிலும் மிக சிறப்பான மூர்த்தம் ஆடவல்லான். ஆடவல்லான்னா யாரு? நடராஜா. ஏன்? கடவுள் 5 தொழில் பண்றார், ஞாபகம் வச்சுங்க. வட்டி தொழில், பேங்க், அதில் அல்ல. நீங்க வாட்டுக்கு கடவுள் 5 தொழில் பண்றார். என்ன 5 தொழில்? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். திருவாசகம் ஞாபகம் வருதா? ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். நடராஜா 5 தொழில் பண்றார். ஆக்கல், ஆக்கல்னா என்ன? உடம்ப படைக்கிறது, உயிரை படைக்கிறது இல்லை. உயிருக்கு பிறவி உண்டே தவிர உயிருக்கு தனித்தன்மை உண்டு. உயிருக்கு அழிவு கிடையாது. உயிர் என்னைக்கும் இருக்கும். நான் செத்து போனா உயிர் என்னாகும்? வேற ஒரு உடம்பை எடுத்துக்கும், அவ்வளவுதானே. இந்த சட்டையை கலட்டி விட்டு வேற ஒரு சட்டை மாட்டிக்கும். இது சட்டை தானே இது. ஆக்குவாய், ஆக்குவாய்னா என்ன அர்த்தம்? வெனக்கு தகுந்தாப்புல உசுரை கொடுக்கிறது. தப்பு. வெனக்கு தகுந்தாப்புல உயிருக்கு உடம்ப கொடுக்கிறது. புரியுதா? ஒருத்தர் 100 வயசுல நடக்கிறார். நம்ம ராயவரத்தில் எம்ஏஎம் செட்டியார் 104 வயசுக்கு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாரு, தெரியுமில்ல? 104 வயசு. ஃப்ளைட்டில் போயிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டேன். அவருக்கு விசா அமெரிக்காக்காரன் வீட்டுக்கு வந்து கொடுத்தேன். மோர் தேன் 100 வயசுக்கு மேலே அமெரிக்கா போய் கம்பீரமாக வந்துட்டார். உடம்பு அப்படி. ஆமாம், நான் ஒன்று சின்ன கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்கவா? ஒரு ஊரில் ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் மாங்காய், மாம்பழம், எல்லா மாம்பழமும் ஒரே டேஸ்டாக இருக்குமா? டேஸ்ட்டு வித்தியாசப்படுமா? ஒரு மரத்து காய் ஒரே மாதிரி. நல்லா பதில் சொல்கிறீங்க. காலேஜில் கூட பயலுக பிடி சொல்ல மாட்டாங்க. நானே கேள்வியும் கேட்டுவிட்டு பதிலும் சொல்லி வினாவும் நானே விடையும் நானே அப்படின்னுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நல்ல மனசில் தைக்கணும், அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறேன். என்ன கேட்டேன்? மாம்பழம் ஒரு மரத்து பழம், எல்லா பழமும் ஒரே மாதிரி டேஸ்டாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளை, 5 பிள்ளையும் ஒரு மாதிரி இருக்கணுமில்ல? இது என்னம்மா அநியாயமாக இருக்கு? என்ன என்னுடைய கேள்வி, 5 விரல்லையும் ரத்தம்தான் ஓடுது. இது அதுவும் கிடையாது. 5 விரல் சைஸ் தானே வித்தியாசம், மற்றபடி எல்லாம் ஒன்று தானே. வேணா நிறம் வித்தியாசமாக இருக்கட்டும். 5 பிள்ளை, ஒருத்தன் வாரி வாரி கொடுக்குறான், ஒருத்தன் கஞ்சத்தில் கஞ்சம், விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? விசிறியை வச்சுட்டு தலையாட்டுறேன். இது என்னத்துக்கு? விசிறி உடஞ்சில்ல போயிடும். கஞ்சன்ல கஞ்சன். 5 பிள்ளை, ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் மாடு மேய்க்கிறான். ஏன்? 5 பிள்ளை ஒரு மாதிரி. ஒரு அம்மா ஒரு அப்பா தானையா, அப்புறம் என்ன? 5 ஒரு மாதிரி தானே இருக்கணும் இல்லையே? ஏன்?
கிறிஸ்தவ பெருமக்கள் சொன்னார்கள் அது கடவுள் போட்டது. நான் கேட்குறேன், இப்போ நான் பதில் சொல்கிறேன். இஷ்டப்படி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு புத்தி கொடுக்கணும்னா அவர் கடவுளே இல்லை. என்னங்க நீங்கள் பணக்காரராக இருக்கிய, நான் ஏழையாக இருக்கேன் கேட்டால் கடவுள் படைப்பு. ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் கடவுள் படைப்பாரே, ஆனால் அவர் கடவுளே இல்லை. அண்ணன் அறிவாளி தம்பி முட்டாள் அப்படி படைச்சா அவர் கடவுளே இல்லை. ஏன் அப்படி? சைவ சித்தாந்தம் பதில் சொல்லிற்று. பண்டிதமணி கதிரேச செட்டியார் சைவ சித்தாந்தத்தை அழுத்தமாக படித்தவர். திருவாசகத்திலே திருச்சதகத்துக்கு விளக்கம் சொன்ன பொழுது சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளே சேர்த்து கொடுத்தவர். அதனாலே அவர் அவர் இருந்த ஊர், பிறந்த ஊர் இல்லை, இருந்த ஊர். சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லுது? வெனக்கு தகுந்தாப்புல உடம்பு. போன பிறவியில் நான் வென பண்ணியிருப்பேன்ல, நான் பண்ணின நல்லது நல்லா பண்ணியிருந்தா மேலே சிவபுரியில் நல்ல இடத்துல வந்து பிறந்திருப்பேன். போன ஜன்மத்தில் அயோக்கியத்தனம் பண்ணி 4 குடும்பத்தை கெடுத்திருந்தா இன்னைக்கு எங்கேயோ போய் பிச்சைக்காரனா அலைவேன். 2 பேரும் அண்ணன் தம்பியா கூட பிறக்கலாம். வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நான் சொல்லலை, மணிமேகலை வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. வினைக்கு தகுந்தாப்புல உடம்புமா. அக்காவை பார்த்தா அழகா இருக்கிறா, தங்கச்சியை பார்த்தா என்னை விட மோசமா இருக்கிறா. ஏன்? வெனே அவனவன் பண்ணுன வெனே, வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. இப்போ புரியுதா? வினைக்கு தகுந்தாப்புல. இந்த நடராஜா என்ன தெரியுமா பண்ணுறாரு? வினைக்கு தகுந்தாப்புல உடம்பை தயார் பண்ணி உயிரோட மாட்டி விட்டுடுறாரு. மாடு இருக்கு, வண்டி இருக்கு, வண்டியில் போய் மாடு அதுவாக மாட்டிக்குமா? மாட்டாது. இல்லை, வண்டி போய் மாட்டு முதுகில் உட்காருமா? அப்போ இந்த வண்டியவும் மாட்டையும் சேர்க்கிறதுக்கு ஒரு வண்டிக்காரன் வேணுமில்ல. அந்த வண்டிக்காரனுக்குத்தான் சொக்கலிங்க பெருமான்னு பேர். இந்த உயிர் தான் மாடு, இந்த உடம்பு தான் வண்டி. அந்த மாட்டையும் இந்த வண்டியவும் சேர்க்கிறான் பாருங்க, அவனுக்குத்தான் சிவபெருமான்னு பேர். இந்த காரியத்துக்குத்தான் ஆக்கல்னு பேர். ஆக்குவாயினா என்ன அர்த்தம்? உடம்பை தனு கரண புவன போகங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டன. சரி, ஆக்குவாய். 2வது காப்பாய். காப்பாத்துறதுன்னா என்ன? இன்னொன்று கேட்கவா? நான் எப்போ இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? டேட் ஆஃப் பர்த்து தெரியும், டேட் ஆஃப் டெத்து ஆஃப்டர் டெத்து தானையா தெரியும். எனக்கு இப்போவே சொல்கிறேன், நான் என்னைக்கு இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். சார் 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 அது எப்படி சார்? எங்களுக்குன்னு சொல்லுங்க. நல்லா கேட்குறீங்க. நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள். யாரும் இதை சொல்கிறது இல்லை. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னால் எத்தனை பிறவி எடுத்திருப்பேன்? 1000 பிறவியோ என்னவோ தெரியாது. புல்லாகி பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய். அப்பா, எத்தனை பிறவியிலையும் நல்லதும் பண்ணியிருப்பேன், கெட்டதும் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் தான் அனுபவிக்கணுமா? யாருக்காவது மாற்றி விட்டுடலாமா? என்ன? நான் தான் அனுபவிக்கணும். நான் தான் அனுபவிக்கணும். அம்மா வயிற்றில் இருக்கேன். 8 மாதம் 9 மாதம் 270 நாள் குழந்தை வெளியில் வரப்போகுது. கடவுள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த அந்த ஆன்மா, அந்த உயிர் அதை பார்த்து கேட்குறார், டேய், நீ பண்ணின வினைக்கு தகுந்தாப்பில் உனக்கு உடம்பை கொடுத்துருக்கேன். நீ ஏகப்பட்ட தப்பு தண்டா பண்ணியிருக்க, கொஞ்சம் நல்லதும் பண்ணியிருக்க. அதையெல்லாம் நீ இப்போ அனுபவிக்கணும்.
ஆமாம், நான் கேட்குறேன், நான் எத்தனை தப்பு பண்ணியிருப்பேன், எத்தனை நல்லது பண்ணியிருப்பேன் இத்தனை பிறவியில். நீ அது லட்சக்கணக்கில் பண்ணியிருக்க. அவ்வளதையும் இப்போ அனுபவிக்க முடியாது. ஒன்று செய். என்ன? ஒரு 5000 நன்மை, 10,000 தீமை. ஏன்னா தீமை ரொம்ப இருக்கு. அதை மட்டும் இப்போ அனுபவிச்சு கொடு இந்த பிறவியில். மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ நான் பிறக்கிறேன். பிறக்கிற போது நான் எத்தனை நன்மையை அனுபவிப்பேன்? 5000. எத்தனை தீமை? 10,000. கடவுள் என்ன சொல்றாரு? இந்த பிறவியில் நீ இந்த 5000 நன்மை 10,000 தீமை இதையெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் உடம்ப நான் பாதுகாக்கிறேன். இப்போதானே கணக்கு முடியும். புரியுதா புரியலையா? நான் வென கொண்டாந்தன்ல 5000 நன்மை 10,000 தீமை, அதையெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அதையெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து விட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. புரியுதாம்மா? நம்ம கொண்டாந்த வினையை முடிக்கிற வரைக்கும் உடம்பு அடியாது. இது யார் சொன்னா? நான் சொல்லலை. பொருத்தர் தெளிவாக சொன்னார். யாரு? திருவொற்றியூரில் சமாதியானார அவர் பட்டினத்தார். பாட்டை சொல்லவா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைய அனுபவிக்கிறதுக்கு தாண்டா உடம்பு. வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. நீ கொண்டு வந்த நல்வினை தீவினை அனுபவிச்சு முடிச்சு விட்டா அப்புறம் தினை அளவு கூட உடம்பு நிற்காது. நான் எப்போ செத்து போவேன்? நான் கொண்டு வந்த நன்மை தீமைகளை மொத்தமாக அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னா அப்படியே சாய்வே முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. கடவுள்கிட்ட அதைத்தான் கேட்கணும். இழுத்துக்கிட்டே கிடக்கப்படாது. நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை உன்போரூர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து. இருங்க, நான் வேகமாக போகிறேன். ஆக்குவாய் உடம்பை கொடுக்கிறது. காப்பாற்றுவது. காப்பாற்றுவதுன்னா என்ன? வென முடிகிற வரைக்கும் உடம்பை காப்பாற்றுறது. 3வது, வென முடிஞ்சு போச்சுன்னா உடம்பை முடிச்சிடுவார். பொத்துன்னு விழுந்துடும். அது அழித்தல். 3ஆச்சா? 4வது மறைத்தல். அது என்ன மறைத்தல்?